மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது சென்றான். சரிங்க, தூது போனது என்ன ஆச்சு அப்படின்னா, எதுவும் உடன்படிக்கைக்கு வரவில்லை. கிருஷ்ணர் சொன்னது எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை துரியோதனன். இருந்தாலும் அதற்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணா, உனக்காக அற்புதமான சமையல் செஞ்சுருக்கேன் கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், நீ இன்னைக்கு என்னுடைய விருந்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் துரியோதனன். ஆனால் கிருஷ்ணன் என்ன அழகான ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி இந்த உணவு முறையை ஏற்கொள்ள வேண்டும், எங்கு நாம் சென்று விருந்து ஏற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, துரியோதனா, இது எனக்கு தவறுன்னு தோணுது, இங்கு என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னு துரியோதனன் கேட்குறாரு, ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், இங்கே பாரு துரியோதனா, அதாவது உணவு உண்ணணும் அப்படின்னா 3 காரணங்கள் இருக்க வேண்டும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று பசிக்க வேண்டும், இன்னொன்று பயத்தால் சாப்பிட வேண்டும், இன்னொன்று அன்பினால் சாப்பிட வேண்டும். இப்போ இந்த 3 விஷயம் எனக்கு பொருந்துமான்னு நான் சொல்கிறேன். ஒன்று பசியால் இருக்கேன், நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பசியால் நான் நிரப்பவன் கிடையாது. அடுத்தது பயத்தால் அப்படின்னா, உன்கிட்ட எனக்கு பயம் கிடையாது, அதனால் பயத்தால் சாப்பிடணும்னு கிடையாது. அன்பால் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா உனக்கு என் மேலே அன்புங்கிறதே கிடையாது. அப்போ இந்த 3 காரணங்களும் இல்லாத பொழுது நான் இங்கே உணவு உண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அழகாக விளக்கம் கொடுக்குறார். சரி, அப்போ எங்கே தான் போய் சாப்பிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, எங்கே போய் சாப்பிட்டாரு அப்படின்னா, விதுரர் இருக்கார் இல்லையா, விதுரர் எந்நேரமும் சதாசர்வ காலமும் அந்த கண்ணனை நினைத்தபடித்தான் இருப்பார். அதனால விதுரர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போறார். ஆனால் விதுரர் அப்படி பரபரன்னு அப்படியே தகச்சு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வருவாரா அப்படின்னு அவருக்கே ஒரு யோசனை தான். கூப்பிடவும் முடியாது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம என்ன சமையல் செஞ்சு வச்சிருக்கோம், அவருக்கு போய் நம்ம படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, விதுரா, இன்னைக்கு நான் அவன் வீட்டில் சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு அவருக்கு தலைகால் புரியாது. அதுக்கு மேலே அவங்க மனைவிக்கு அது எப்படி தலைகால் புரியல அப்படின்னா, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுப்பாங்க. சரிங்க, உரிச்சு கொடுக்கறதுல என்னங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை கீழே போட்டு தோல் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பதற்றம், அந்த அளவுக்கு பிரேமம். கண்ணனை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்கிறோம் என்று தன்னையே மறந்த நிலை, அதையும் கண்ணன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும் பக்தி. ஆக உணவு உண்ண வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நாம் உணவு உண்ணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அதுதான் நம்முடைய எண்ணங்களுக்கே காரணமாக இருக்கிறது இல்லையா. அதை நாம் இன்றும் பின்பற்ற வேண்டும். மகாபெரிவாச்சரணம்.